Hi, December 3, 2025, the Hindu newspaper discussion. Okay. First science based news என்னன்னா pancreatic tumor கேன்சர் செல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா லோ ஆக்சிஜன் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லோட ஸ்பீடு அதாவது மைக்ரேட்டிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ pancreatic கேன்சர் செல் எதனால் கிரியேட் ஆகுது ப்ளஸ் லோ ஆக்சிஜன் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோட மைக்ரேஷனும் அதோட ஸ்ப்ரெட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டு இருக்குது என்னென்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது என்னென்னா அந்த செல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு ஆர்கன்லேருந்து இன்னொரு ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேர்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைபாக்சியா கண்டிஷன்னா என்ன அப்படின்னா லோ ஆக்சிஜன் கண்டிஷன். லோ ஆக்சிஜன் கண்டிஷனில் இருக்கும்போது பேங்க்ரியாட்டிக் கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆர்டர் டு ப்ரீ இன்ஸ்டால் கவர்மெண்ட் ஆப் ட்ரிகர் ஸ்டாம் அப்படின்றது. அதாவது நேற்று தான் பார்த்தோம் இல்லையா, சஞ்சார் சாத்தி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா சைபர் கிரைம்ஸ் இது மாதிரி நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் நிறைய இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரைவசி இஷ்யூ, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதில் வந்து இப்போ நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஆக்சுவலி கவர்மெண்ட் சைடு இருந்து என்ன ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட் அப்படின்னா இது வரைக்கும் 1.75 crore ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை இது வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 7.5 lakh ஃபோன்ஸ் வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான். இது ரிலேட்டடாக பின்னாடி ஆர்டிகல் பெருசாக இருக்குது. ஓகே, எடிட்டோரியல் அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா செகண்ட் பேஜில் எது நியூஸ் இல்லாமா, தென் தேர்டு ஃபோர்த்தில் எது இல்லை, எடிட்டோரியல் பேஜ் 0 ஸ்டார்ஸ் அப்படின்றது இதே தான் மேண்டேட்டிங் சஞ்சார் சாத்தி ஆப் அப்படின்றது. ஓகே, சஞ்சார் சாத்தி ஆப் வந்து பார்த்தோன்னா மேண்டேட்டரி, அதை வந்து டிசேபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்பில்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, சைபர் கிரிமினல்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் அதில் 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்டேட் சிம் பைண்டிங் என்ஷூரிங் தட் யூசர்ஸ் அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்டு. அதாவது என்னென்னா சிம் இல்லை அப்படின்னா யூசர்ஸோட அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பையோ இல்லை அந்த சிம் கார்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஃபர்தர் ஆப்ஸ்க்கு அப்படின்றது அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும். ரெண்டாவது வந்து ப்ரீ இன்ஸ்டால் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வெரிஃபை அத்தன்டிசிட்டி ஆஃப் நியூ டிவைசஸ். அதாவது ப்ரீ இன்ஸ்டால் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டிசேபிள் பண்ண முடியாது அப்படின்ற 2 இஷ்யூ. ஸோ ஆல்ரெடி புட்டசுவாமி கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி ப்ளஸ் என்னென்னா கன்சியூமரோட ப்ரொடெக்ஷன் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இஷ்யூ கிரியேட் ஆகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் மேலே இருந்த அலிகேஷன்ஸ், பெகாசஸ் அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அப்போது இந்த சஞ்சார் சாதி ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டென்சிவாக கேமரா ஆக்சஸ்ஸு, எஸ்எம்எஸ் ஆக்சஸ் இது எல்லாத்தையும் கேட்கறதுனால இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை ரீசெண்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மேண்டேட்டரி வேணா டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதையும் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் கீழே ஸ்பீட் பம்ப்ஸ் அகெட் த தேர்ட் குவார்ட்டர் இஸ் அன்லைக்லி டு பிரிங் த சியர் ஃபார் எக்கனாமி அப்படின்றது. அதாவது ஜிடிபி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. ஓகே, 9.1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8.2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோ இல்லை பிஎம்ஐ இண்டெக்ஸோ ரொம்ப கம்மியாயிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன, ஏன் ஜிடிபி மட்டும் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா லோ பேஸ். அதாவது ப்ரீவியஸ் இயரில் இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மியான ஜிடிபி க்ரோத். ஸோ இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் லைட்டாக எலிவேட் ஆனமே என்ன ஆகும், ஜிடிபி க்ரோத் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஆனால் ஜிடிபி க்ரோத் ஆக்சுவலி நாமினல் க்ரோத் என்ன அப்படின்னா கம்மி தான். ப்ரீவியஸ் இயரில் கம்மியாக இருந்ததுனால பேஸ் இயரில் கம்மியாக இருந்ததுனால இப்போ அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் பிஎம்ஐ கம்மியானதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேரிஃப் வார்ஸு, ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸு இது எல்லாமே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா மெயின்ஸில் எதுவும் இல்லை. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்ன, பிஎம்ஐஸ்னா என்ன, ஜிடிபி க்ரோத் நாமினல் க்ரோத் ரேட் சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த டிஸ்மிசல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்வரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ அப்போசிஷன் பார்ட்டி எழுதுறதுனால கண்டிப்பாக இது என்ன ஆன்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அரவள்ளி ரேஞ்சில் நடக்கக்கூடிய இல்லீகல் மைனிங்ஸ் பற்றியும் ஸோ அந்த அரவள்ளி ரேஞ்சஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அரவள்ளி ரேஞ்சஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். அரவள்ளி ரேஞ்சஸ்னால தான் டெல்லியோட கிளைமேட்டே ரெகுலேட் ஆகுறது அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா, ஸோ அப்போ அதில் இல்லீகல் மைனிங்கும் இல்லீகலான சில ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்லியோட பொல்யூஷனாக இருக்கட்டும், டெல்லியோட கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் எக்ஸ்டென்சிவாக என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் நிறைய டேட்டாஸ் பேசியிருக்காங்க. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13 to 15% ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் டெல்லி அண்ட் அரௌண்ட் ரீஜனில் யுரேனியம் கண்டாமினேஷன் வந்து பர்மிசபிள் லெவலோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா இல்லீகல் மைனிங் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறதுனால. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா எப்படி வந்து ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு
மக்கள் இன்வால்வ் ஆகிறது வந்து குறைக்கிறாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், ஓகே, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும். இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணுறது, பார்டர் ஏரியாஸில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கிராம சபா யாரையும் வந்து என்ன பண்ண தேவையில்ல, கன்சல்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்லேயும் இருந்த கிராம சபாவோட இன்வால்மெண்ட்டை வெளியே எடுத்தது, ஓகேவா. ஸோ ஏஏ நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக வந்ததில் பப்ளிக் ஹியரிங்கை வெளியே எடுத்தது. இது எல்லாமே என்னென்னா என்வரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டீக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டேட்டா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ எப்போவுமே அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டேட்டாஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம என்னென்னா இதுக்கு வந்து ஸ்விஃப்ட் மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்னா உடனே எக்ஸ்டென்சிவ் டீஃபாரஸ்டேஷன் எல்லாத்தையும் ஹால்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லீகல் மைனிங்ஸை ரெகுலேட் பண்ணும், மைனிங்ஸை ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைன்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் லெவலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த கிராம சபா இது எல்லாத்தையும் பப்ளிக் ஹியரிங் இது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அப்போது என்வரான்மெண்ட்டு வெர்சஸ் டெவலப்மெண்ட் அதே தான் திரும்ப. இப்போ என்வரான்மெண்ட்டு எப்படிலாம் நம்ம வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் என்ன பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை எப்படிலாம் குறைச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக இருக்கும். EAயோட பப்ளிக் ஹியரிங்காக இருக்கட்டும், ஓகே, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் கிராம சபாவோட இன்வால்மெண்ட்டை வெளியே எடுத்ததாக இருக்கும், ஓகே. So next, a template for security cooperation in Indian Ocean region. So Indian Ocean region la net security provider யாருன்னா இந்தியா, ஓகே. அதில் கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2011 ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் அ ட்ரைலேட்ரல் குரூப்பிங்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்தியா, மால்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டராக ஆட் ஆனது யார் அப்படின்னா பங்களாதேஷ் அண்ட் மொரிஷியஸ் வந்து ஆட் ஆகிருப்பாங்க, ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் தான், ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவில் போயிட்டு இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ பங்களாதேஷில் போயிட்டு இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய, ஏன்னா மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் உள்ளே வரும்போதே அவுட் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார். ஸோ நம்ம 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு கொலாபரேஷனை கிரியேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது இஷ்யூஸாக இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம், என்னென்ன இஷ்யூஸ் வந்து இன்னும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா சைனா ஃபேக்டர்மா. ஸோ சைனா வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் அசர்ட்டிவ் பாலிசிஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவோட ஹம்பன் தோட்டா போர்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் பாகிஸ்தானில் கிரியேட் பண்ணுற கொதார் போர்ட்டாக இருக்கட்டும், இது மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா சைனா வந்து இந்தியாவை சுற்றி வளைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவை சுற்றி வளைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியாவில் எக்ஸ்டென்சிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நெட் செக்யூரிட்டியை எக்ஸ்டென்சிவாக ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீஜனல் கொலாபரேஷன்ஸையும், ஸோ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவாக கொலாபரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன, ப்ரைவசி இன் ஃபிஷ் பவுல் சொசைட்டி அப்படின்றது. ஸோ ப்ரைவசி வந்து எப்படி த்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது, ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் புட்டசுவாமி கேஸ் 2017 ரைட் டு ப்ரைவசி அண்டர் ஆர்டிகல் 21 கீழே ரெகனைஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கொண்டு வந்தோம். தென் இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே கொண்டு வந்தோம். எதுக்காக அப்படின்னா ப்ரைவசியை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. ஆனால் ரீசெண்டாக ஏஐ எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்னாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ப்ரைவசியை எக்ஸ்டென்சிவாக செக்யூர் பண்ண முடியல. ஸோ அந்த ஆர்டிக்கிளோட மொத்த ஐடியா என்ன அப்படின்னா ஏஐக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரூல்ஸ் கொண்டு வரணும், லாஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான், ஓகேவா. ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைபர் கிரைம் எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில் போட்டுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி சைபர் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா அவங்களால தெளிவாக ஒரு டேட்டா கொடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இல்லை அப்படின்னா நேஷனல் சைபர் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட்டையே விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ சைபர் கிரைம்ஸ் நடந்திருக்கு, டிஜிட்டல் சைபர் கிரைம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைசேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி கேட்டகரைசேஷன் பண்ணி டேட்டாஸை வந்து செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவாக நம்மளோட ப்ரைவசியை செக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே அது மட்டும் தான் பேசியிருக்கு. ப்ளஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் என்னென்னா வாயேஜரிசம், ஓகே. வாயேஜரிசம்னா என்ன, போனோகிராஃபிக் டீப் ஃபேக்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வாயேஜரிசம். இதை பற்றி யார்கிட்டையும் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது தான் விஷயம் அப்படின்றதும் பேசியிருக்காங்க, ஓகே. அடுத்து டெல்லி கேன் ஸ்டாப் பிளேமிங் ஃபார்ம் ஃபயர்ஸ் ஃபார் இட்ஸ் பொல்யூஷன் ஓஸ் அப்படின்றது. அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே ஸ்டபிள் பர்னிங் ரொம்ப கம்மி இந்த வருஷம். இருந்தாலும் டெல்லியோட பொல்யூஷன் பீக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போஸ் டபுள் பர்னிங்கை ப்ளேம் பண்ணாமல் நீ என்ன பண்ண அப்படின்னா வெஹிக்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கான கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்டாக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. ஓகேவா, நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா டெல்லி ஏர் பொல்யூஷன்ஸ்க்கு ரீசன்ஸ் என்னென்ன, ஓகே அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா, ஓகேவா. 10th பேஜ் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி சஞ்சார் சாத்தி ஆப் கேன் பி டெலிட்டட் ஃப்ரம் டிவைசஸ் சேஸ் மினிஸ்டர் அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது இன்பில்டு, ஓகே அதை வந்து என்ன பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிள் ப்ளஸ் சாம்சங் ஜவுமி இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி என்னென்னா ஹை லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரெண்டாவது என்ன அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருந்தால் தான் ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ எமர்ஜ் ஆகும், ப்ளஸ் இந்தியாவுக்கும் ஃபாரின் எஃப்டிஐயாக இருக்கட்டும் எஃப்ஐஆர் இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, கம்ப்ளைண்ட்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ என்ன ஆகாது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கேன் பி டெலிட்டட்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேன் பி டெலிட்டட். ஆனால் இது இருக்கணுன்றது மேண்டேட்டரி, ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பீப்புள் ஷுட் டிஸ்க்ளோஸ் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் சென்சஸ் ஆக்ட். அதாவது சென்சஸை இப்போ ரீசெண்டாக சென்சஸ் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் இந்தியாவில். ஓகேவா, அதே மாதிரி கேஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுறோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்சஸ் ஆக்ட் 1948 பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபடி செக்ஷன் 8 clause 2ல் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த கொஷின் கேட்டாலும் லீகலி பவுண்ட் டு ஆன்சர் த கொஷின். ஓகே, யார்கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்களோ அவங்க வந்து ஆன்சர் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சென்சஸ் இப்போ எடுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மைன்யூட்டான டீட்டெயில்ஸையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு 11th பேஜ்மா 1 டாக்டர் அவைலபிள் பர் 8-11 person அப்படின்றது. அதாவது ராஜ்யசபாவில் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாக்டர் பாப்புலேஷன் ரேஷியோ பற்றி பேசியிருக்காரு. ஒரு டாக்டருக்கு 811 பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது என்னென்னா டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹெல்த்தில் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டால் இது ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு WHO பேக்ஸ் யூஸ் GLP-1 ட்ரக்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்றது. ஆல்ரெடி வெயிட் லாஸ்க்கு நம்ம நிறைய ட்ரக்ஸ் பார்த்துருக்கோம், செமாக்ளூடைட், வீகோவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ GLP-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒபிசிட்டியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரக்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ GLP-1 எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ட்ரக்ஸ் மூலமாக மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்சஸும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்கு. பிஹேவியரல் சேஞ்சஸ்னால் டயட்ரி பேட்டர்ன்ஸு, ஓகே ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணுறது, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ். கத்தார் சேஸ் ஹோப்ஸ் டு புஷ் ஹமாஸ் இஸ்ரேல் நெக்ஸ்ட் டாக்ஸ் ஃபேஸ். ஸோ ஆல்ரெடி ட்ரம்ப்போட 20 பீஸ் பிளான் 20 பாயிண்ட் பீஸ் பிளான் படி கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு காசா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கத்தார் வந்து மீடியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அது இன்னும் ஃபர்தராக நியூஸில் வரும்போது நம்ம அதை பற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சுடான் RSF டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் வெஸ்ட் கோர்டாஃபான் டவுன் அப்படின்றது. ஸோ வெஸ்ட் கோர்டாஃபான் டவுன் எங்கே இருக்குது அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, சுடானில் இருக்குது. ஸோ சுடானில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸில் கேட்கலாம் சுடான் ரீசென்ட்லி இன் நியூஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்கணும், paramilitary ஃபோர்ஸஸோட இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா டுக் லீடிங் ரோல் இன் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் இன் ஆஃப்டர்மேத் ஆஃப் சைக்ளோன் டிட்வாத் அப்படின்றது. ஸோ ஆப்ரேஷன் சஹர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ரீசெண்டாக அந்த ஆப்ரேஷன் மூலமாக தான் இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்போம் ஒரு கண்ட்ரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டர்க்கியில் ஆப்ரேஷன் தோஸ்தா இருக்கட்டும், ஓகே ஆப்ரேஷன் காவேரி, இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன, எதனால் ஃபார்ம் ஆகுது, காசஸ் என்ன, இம்பேக்ட்ஸ் என்ன, முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லாமல் ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் IAS அகாடமி டெலகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, கான்செப்ட்ஸில். ஓகே, தேங்க்யூம்மா.